மூன்றாவது முறையாக பதவியேற்று இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஆட்சியில் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற இது மாதிரி அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். வாங்க இப்போ நாம் யார் எந்த அமைச்சர்களாக இருக்காங்கன்னு பார்த்துருவோம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சராக மூன்றாவது முறையாக நிதின் கட்காரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர்களாக ஹர்ஷ் மல்ஹோத்ரா, அஜய் தம்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு மீண்டும் வெளியுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்வினி வைஷ்ணவிற்கு மீண்டும் ரயில்வே துறை, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங்கிற்கு மீண்டும் பாதுகாப்பு துறையை பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கியுள்ளார். நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலுக்கு வர்த்தகத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அன்னபூர்ணா தேவிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சராக ஜே.பி. நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். பூபேந்திர யாதவிற்கு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலைத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எஃகு கனரக தொழில்துறை அமைச்சராக குமாரசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக மன்சுக் மாண்டவியா நியமிக்கப்பட்டுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை, வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை அமைச்சராக ஜோதிந்திரத்யா சிந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக சோபா நியமிக்கப்பட்டுள்ளார். அமித்ஷாவிற்கு உள்துறையும் கூட்டுறவுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதானுக்கு மனிதவளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் சிறுபான்மையினர் வளர்ச்சித்துறை அமைச்சராக கிரீன் ரிஜிஜு நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சராகவும் எல். முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சிராக் பஸ்வான் நியமிக்கப்பட்டுள்ளார். மனோகர்லால் காட்டருக்கு மின்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் ராம் மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிஷன் ரெட்டிக்கு நிலக்கரி சுரங்கத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சராக ஜிதன் ராம் மஞ்சி நியமிக்கப்பட்டுள்ளார். சி.ஆர். பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு சுற்றுலாத்துறை, கலாச்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுரேஷ் கோபி சுற்றுலா, பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜீவ் ரஞ்சன் சிங் கால்நடைத்துறை, மீன்வளத்துறை, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்பானந்தா சோனோவால் துறைமுகம், கப்பல் போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வீரேந்திர குமாருக்கு சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் பொது விநியோகத்துறை, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.